ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து 5 ஆண்டுகளில் இந்தியாவிலே கடன் பெறுவதில் தமிழ்நாடு முதலிடம். 73 ஆண்டுகளிலே 5 லட்சம் கோடி, இந்த 4 ஆண்டுகளிலே 5 லட்சம் கோடி. அப்படியானால் எது சிறந்த நிர்வாகம்? இதுல குழு வேற அமைக்கிறார்கள். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc, MSc and போஸ்ட் பேசிக் BSc. கடன் அளவு கூடியிருக்கிறது என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். கடன் பெறுவதில் மூலதன செலவு இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. ஆனால் கடன் வாங்கி என்ன பிரயோஜனம்? எந்த திட்டங்களை நீங்கள் செய்தாலும் கடன் சுமை ஏறுகிற போது அது பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்பதை தொடர்ந்து 5 ஆண்டுகள் இன்னைக்கு கூட அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து 5 ஆண்டுகளில் இந்தியாவிலே கடன் பெறுவதில் தமிழ்நாடு முதலிடம். சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். உரிய பதில் முதலமைச்சர், நிதியமைச்சர் சொல்வார் என்கிறார். நிதியமைச்சர் அதற்குரிய பதிலை சொல்லாமல் நாங்கள் அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள்ளே தான் கடன் அளவு இருக்கிறது என்று சொல்கிறார். 27%, 28% நீங்கள் இருந்தாலும் கூட 26%க்கு மேலே இந்த கடன் அளவு உயர்ந்திருக்கிறது என்று உங்களுடைய கணக்கில் நீங்கள் நியாயப்படுத்தினாலும் இந்திய அளவில் இந்த 5 ஆண்டுகளில் 2021 இந்த 5 ஆண்டுகளில் அதிக கடன் வாங்கியிருக்கிற ஒரு நாடாக தமிழ்நாடு இருப்பது தான் உங்களுடைய இந்த 4 ஆண்டு சாதனையா என்பதைத்தான் இப்போது மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அதை எப்படி இந்த அரசு கையாள போகிறது? ஆனால் ஒரு வெளிப்படையான நிர்வாகம், ஒரு அரசினுடைய நிர்வாகம் என்பது வரவு என்ன, செலவு என்ன, பற்றாக்குறை என்ன மிக தெளிவாக இருக்கிறது. ஆகவே வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு, பற்றாக்குறை இவ்வளவு, அது கடன் அளவு இவ்வளவு. அப்போ இந்த பற்றாக்குறையை ஈடு செய்கிற கடன் அளவு இப்போ 73 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு என்ன? கடன் எதற்காக வாங்கப்படுகிறது? பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு. ஆக பற்றாக்குறையை கையாளுகிற அந்த நிர்வாக திறமையின் காரணமாக இன்றைக்கு திமுக அரசு 73 ஆண்டுகளிலே 5 லட்சம் கோடி, இந்த 4 ஆண்டுகளிலே 5 லட்சம் கோடி. அப்படியானால் எது சிறந்த நிர்வாகம்? இதுல குழு வேற அமைக்கிறார்கள். இந்த அரசு குழு அமைப்பதிலே கின்னஸ் சாதனை, தீர்மானம் போடுவதிலே கின்னஸ் சாதனை, கடன் வாங்குவதிலே கின்னஸ் சாதனை, வாய்ச்சொல் வீரர்களான கின்னஸ் சாதனை இந்த அரசு இருக்கிறதை தவிர மக்களுக்கு பயன்பெறுகிற திட்டங்கள் இந்த அரசு கொடுப்பதிலே 100% இந்த அரசு மக்களிடத்தில் தோற்று போய்விட்டது, நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதைத்தான் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு காட்டுகிறது. அதை எஞ்சிய சித்திரை திருவிழாவினுடைய இந்த நாட்களை பாதுகாப்பாக நடத்த வேண்டும். எங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த சட்டசபையிலே காவல்துறை மானிய கோரிக்கையை எழுப்பிய அந்த கோரிக்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வைகை நதியிலே நேற்று அதிகாலை தங்க குதிரையிலே வைகை ஆற்றில் எழுந்துள்ள அந்த நிகழ்வு, நேற்று தினம் ஒரு மாணவர் உள்பட 3 இறந்து போயிருப்பது நமக்கு வேதனை அளிப்பதாக இருக்கிறது. பூமிநாதன் அவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவரை ஆம்புலன்ஸில் கூட அழைத்து செல்ல ஒரு அவசர வழி, ஒரு பொதுவாக இவ்வளவு லட்சம் பேர்கள் கூடுகிற இடத்திலே ஒரு அவசர வழி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கும். அதை கூட கவனத்திலே எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விட்டார்களோ என்கிற ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மீனாட்சி கல்லூரிக்கு அருகே கண்ணன் என்பவர் இறந்து கிடந்திருக்கிறார். அது குறித்தும் இன்னும் விவரங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. அதே போல சங்கக்குமார் மகன் ஜெய வசீகரன் சோழவந்தான் வைகை நதியிலே அழகரை தரிசித்ததற்கு அங்கே ஆற்றிலே மூழ்கி இறந்துவிட்டார் என்கிற செய்தி நமக்கு வேதனை அளிக்கிறது. ஆகவே மாணவர்கள் கூட 3 இறந்து போனது இந்த சித்திரை திருவிழாவில் கவலைக்குரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்திலே பிரதானமாக இந்த கோரிக்கையை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். அதே இது ஒரு தொடர் நிகழ்வாக ஆண்டுதோறும் நடைபெறுவது கூடாது என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனை, எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இது இப்படி நடந்தது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆக இந்த குடும்பத்திற்கு ஏதாவது அரசு நிவாரணங்களை அறிவிக்க
முன்வருமா என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கவனத்திற்கும் இதை எடுத்து சென்று இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கான நிவாரணங்களை அறிவிப்பாரா என்பதை அரசின் கவனத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு வைகை ஆற்றிலே முக்கிய நிகழ்ச்சியாக தேனூர் மண்டபத்திலே கருட வாகனத்திலே எழுந்தருளி மண்டுக முனிவருக்கு சாபகோசனம் கொடுக்கிறார் அழகர் பெருமான். அதைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபத்திலே இரவு விடிய தசாவதார அலங்காரம் நடைபெற இருக்கிறது, தசாவதார நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து திருமஞ்சனம், அதைத் தொடர்ந்து பூப்பல்லாக்கு, அதற்கு பிறகு பேக் டு பெவிலியன் என்பதை போல அழகர் மலைக்கு செல்கிற நிகழ்வு இருக்கிறது. இந்த காலங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு, மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, சுகாதார வசதிகள் எல்லாம் நாம் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஏனென்றால் இன்றைக்கு எந்த சட்டசபையிலே எதை முன்வைத்தாலும் அது நடைபெறவில்லை, அது நடக்காது, அது போகாது, அது வராது என்றுதான் பேசுகிறார்கள் தவிர களத்திலே ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போது கூட. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc, MSc and Post Basic BSc.